வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் நம்ம தொடர்ந்து டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமான பல வீடியோக்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி பார்க்க போகிறது 8ஆம் வகுப்பு பாடம் 1 ஐரோப்பியர்கள் வருகை அப்படிங்கிற பாடத்திலிருந்து பிரெஞ்சுக்காரர்களை பற்றிய சில குறிப்புகளை தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பிரெஞ்சுக்காரர்கள் இதில் வந்து நம்ம ஏற்கனவே நான் 1 வேர்ட்ஸ் கொஞ்சம் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றா நம்ம பார்ப்போம். பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் மன்னர் 14ஆம் லூயியின் அமைச்சரான கால்பிரெட் என்பவரால் 1664 உருவாக்கப்பட்டது. இதுக்குரிய கேள்வி எப்படி கேட்பாங்க அப்படின்னா, பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா மன்னர் 14ஆம் லூயி, அவருடைய அமைச்சரான கால்பிரெட் அப்படிங்கிறவரால் பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் உருவாக்கப்பட்டது. பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் எப்போது உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா கிபி 1664. ஸோ நம்ம இந்த ஒரு கேள்வி படித்தோம்னா இதுலேருந்து நம்மளுக்கு 3 கேள்விகளுக்கான விடை வந்து இதில் இருக்குது. பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் மன்னர் 14ஆம் லூயியின் அமைச்சரான கால்பிரெட் அப்படிங்கிறவளால் உருவாக்கப்பட்டது தான். அடுத்து நெக்ஸ்ட் ரெண்டாவது என்னென்னா 1667 பிரான்காய்ஸ் கரோன் தலைமையின் கீழ் ஒரு குழு இந்தியாவிற்கு பயணம் மேற்கொண்டது. இப்போ யாருடைய தலைமையின் கீழ் இந்தியாவிற்கு பயணம் மேற்கொண்டார்கள்? பிரெஞ்சுக்காரர்கள் பயணம் மேற்கொண்டார்கள். யாருடைய தலைமையின் கீழ் பயணம் மேற்கொண்டார்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்குரிய ஆன்சர் பிரான்காய்ஸ் கரோன் அப்படிங்கிறவருடைய தலைமையில் 1667ஆம் ஆண்டு பிரெஞ்சுக்காரர்கள் இந்தியாவை நோக்கி படையெடுத்தார்கள். ஓகேவா, பயணம் மேற்கொண்டார்கள். நெக்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தேர்ட் ஒன், வியாபாரத்திற்காக இந்தியாவிற்கு வருகை தந்த ஐரோப்பிய நாடுகளில் கடைசியாக வந்த நாடு தான் பிரான்ஸ். ஓகேவா, வியாபாரத்திற்காக இந்தியாவிற்கு நிறைய நாடுகள் வந்தாங்க. அதில் கடைசியாக வந்த நாடு எது அப்படின்னா பிரான்ஸ். முதலில் வந்த நாடு எது அப்படின்னு சொல்லுங்கள். முதலில் வந்த ஐரோப்பியர்கள் யார் அப்படின்னா போர்த்துகீசியர்கள் தான் வியாபாரத்திற்காக இந்தியாவிற்கு வந்த முதல் ஐரோப்பியர்கள். இவங்க வந்து பிரான்ஸ் வந்து கடைசியாக வந்த ஐரோப்பிய நாடு வந்து பிரான்ஸ். ஓகே, இந்தியாவில் முதல் பிரெஞ்சு வணிக மையத்தை கரோன் என்பவர் சூரத் நகரில் நிறுவினார். இது வந்து எப்படி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சூரத் நகரில் பிரெஞ்சு வணிக மையத்தை நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. கரோன் அல்லது பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த கரோன் என்பவர் எந்த வணிக மையத்தை நிறுவினார், வணிக மையத்தை எங்கு நிறுவினார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்குரிய ஆன்சர் சூரத் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி நம்ம பேராகிராஃபாக படித்து அதில் இருந்து நம்ம டெஸ்ட் ஏதாவது எழுதுகிறோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். கிபி 1669 மார்காரா என்பவர் கோல்கொண்டா சுல்தானின் அனுமதி பெற்று பிரான்சின் 2வது வர்த்தக மையத்தை மசூலிப்பட்டினத்தில் நிறுவினார். அப்போ பிரான்ஸோட முதல் வர்த்தக மையம் வந்து சூரத்தில் நிறுவியிருக்காங்க. 2வது வர்த்தக மையம் வந்து மசூலிப்பட்டினத்தில் நிறுவியிருக்காங்க. சூரத்தில் வணிக மையத்தை நிறுவியவருடைய பெயர் வந்து கரோன் அப்படிங்கிறது. மசூலிப்பட்டினத்தில் 2வது வர்த்தக மையத்தை நிறுவியவர் யார் அப்படின்னா மார்காரா அப்படிங்கிறவர். மார்காரா இந்த இருக்கு, அவருடைய பெயர் மார்காரா அப்படிங்கிறவர் தான் முதலில் இரண்டாவதாக பிரான்ஸில், அதாவது மசூலிப்பட்டினத்தில் அவங்க வந்து பிரான்சின் 2வது வர்த்தக மையத்தை நிறுவியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், கிபி 1673 பிஜப்பூர் ஆட்சியாளர் ஷெஷர்கான் லோடிக்கு வழங்கப்பட்ட மானியத்தின் கீழ் மார்டின் என்பவர் பாண்டிச்சேரியில் குடியேற்றத்தை நிறுவினார். பாண்டிச்சேரியில் குடியேற்றத்தை நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்கலாம். யார் அப்படின்னா மார்டின் அப்படிங்கிறவர் தான் பாண்டிச்சேரியில் குடியேற்றத்தை நிறுவினார். பிரெஞ்சு குடியேற்றத்தை பாண்டிச்சேரியில் நிறுவியவருடைய பெயர் வந்து மார்டின். ஓகேவா, அடுத்தது வந்து பாண்டிச்சேரி இந்தியாவின் மிக முக்கியமான மற்றும் வளமான பிரெஞ்சு குடியேற்றமானது. பாண்டிச்சேரி தான் பிரெஞ்சு குடியேற்றத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தை பிடித்த ஒரு நகரமாக இருந்தது பாண்டிச்சேரி. அது வந்து ரொம்ப வளமான ஒரு நகரமாகவும் இருந்துச்சு. பாண்டிச்சேரியில் செயின்ட் லூயிஸ் எனப்படும் கோட்டையை பிரான்காய்ஸ் மார்டின் கட்டினார். அப்போ பாண்டிச்சேரியில் இந்த பிரெஞ்சு வணிகக்காரர்களால் கட்டப்பட்ட கோட்டை எது அப்படின்னு கேட்டோம்னா செயின்ட் லூயிஸ் எனப்படும் கோட்டை. செயின்ட் லூயிஸ் எனப்படும் கோட்டை பாண்டிச்சேரியில் யாரால் கட்டப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா பிரான்காய்ஸ் மார்டின் அப்படிங்கிறவரால் கட்டப்பட்டது அப்படின்னு நம்ம ஆன்சர் சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், வங்காளத்தின் முகலாய ஆளுநரான செயிஸ்டிஸ் கான் அனுமதி பெற்று
1673 பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி கல்கத்தாவுக்கு அருகே சந்திரநாகூர் என்ற நகரை நிர்மாணித்தது. பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் நிறுவிய நகரம் எது அப்படின்னு கேட்டால் சந்திரநாகூர். சந்திரநாகூர் அப்படிங்கிற இடத்த தான் பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் வந்து நிறுவியிருக்காங்க. எங்கே நிறுவியிருக்காங்கன்னா கல்கத்தாவுக்கு பக்கத்தில். எந்த வருஷம்? 1673. அப்போ பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி கல்கத்தாவுக்கு அருகே சந்திரநாகூர் அப்படிங்கிற இடத்துல ஒரு நகரை நிர்மாணிச்சிருக்காங்க. இது எப்போனா 1673. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு கிழக்கிந்திய நிறுவனம் இந்தியாவின் பல்வேறு இடங்களில் வர்த்தக மையங்களை நிறுவியது. நிறைய இடங்களில் வர்த்தக மையங்கள் நிறுவினாங்க. அதில் குறிப்பாக சொல்லக்கூடிய சில கடலோர பகுதிகள் எது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா மாஹி, காரைக்கால், பாலாசோர் மற்றும் காசிம் பசார். இந்த இடங்கள்லாம் ரொம்ப முக்கியமான கடலோர பகுதிகளாக இருந்த பிரெஞ்சு குடியேற்றங்கள். பிரெஞ்சு குடியேற்றங்களின் முக்கியமான கடலோர பகுதிகளில் இருந்த வர்த்தக மையங்கள். அடுத்தது பாருங்கள், 1742 பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியின் ஆளுநர் ஜோசப் பிராங்காய்ஸ் டியூப்லே என்பவர் நியமனம் செய்யப்பட்டார். அப்போ 1742 பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியின் ஆளுநராக யாரை நியமனம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜோசப் பிராங்காய்ஸ் டியூப்லே என்பவர். ஜோசப் பிராங்காய்ஸ் டியூப்லே அப்படிங்கிறவர் தான் பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியின் ஆளுநராக நிர்மாணம் பண்ணியிருக்காங்க. அவரது நியமனத்தின் மூலம் பிரெஞ்சு அதிகாரம் மேலும் பலப்பட்டது. இவரை வந்து அவங்க இந்த போஸ்டிங்கில் உட்கார வச்சதன் மூலமாக நிறைய வந்து அதிகாரத்தை அவர் பலப்படுத்தினார். அவருக்கு பின் பாண்டிச்சேரியின் பிரெஞ்சு ஆளுநராக டூமாஸ் அனுப்பப்பட்டார். யாருக்கு அப்புறம்? ஜோசப் பிராங்காய்ஸ் டியூப்லே. இவருக்கு ஜோசப் பிராங்காய்ஸ் டியூப்லே. இந்த டியூப்லேக்கு அப்புறம் அனுப்பப்பட்ட ஆளுநர் யாருன்னா டூமாஸ் அப்படின்றவர். அப்போ 1742 பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியின் ஆளுநர் ஜோசப் பிராங்காய்ஸ் டியூப்லே அப்படிங்கிறவர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், உங்களுக்கு தெரியுமான ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸில் நம்ம என்ன படிக்க போகிறோன்னா தூர கிழக்கு நாடுகளுடன் வணிகம் செய்யும் நோக்கில் 1731 ஜோதன் பர்க் என்பவர் ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனியை நிறுவினார். ஓகேவா? கிழக்கு நாடுகளோட வணிகம் செய்யும் நோக்கில் 1731 ஜோதன் பர்க் என்பவர் ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனியை நிறுவினார். ஜோதன் பர்க். அப்போ ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனியை நிறுவியவர் யாருன்னா ஜோதன் பர்க் அப்படிங்கிறவர். அவர் எப்போ நிறுவினார்? 1731 நிறுவினார். டச்சு கிழக்கிந்திய கம்பெனி மற்றும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் வெற்றி ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனியின் தோற்றத்திற்கு ஊக்குவிப்பாக இருந்தது. இந்த டச்சு கிழக்கிந்திய கம்பெனியும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் வெற்றி வந்து இவங்க ரெண்டு பேரும் இந்தியாவில் வந்து வெற்றி பெற்றுட்டாங்க இல்லையா? டச்சுக்காரர்களும் ஆங்கிலேயர்களும் இந்தியாவிற்கு வணிகம் செய்ய வந்து வெற்றி பெற்றாங்க. அதனால் அவங்கள பார்த்து இந்த ஸ்வீடனும் என்ன செஞ்சாங்க? இந்தியாவில் வந்து வியாபாரம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி அவங்களுக்கு அது ஒரு ஊக்குவிப்பாக, அவங்கள மோட்டிவேட் பண்ணுற விதமாக அமைந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சில முக்கியமான இந்த பாடத்தில் பார்த்த சில முக்கியமான விஷயங்களை மட்டும் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து மீள் பார்வை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னென்னா இந்த லெசனில் கொடுத்துருக்குற முக்கியமான விஷயங்களை இங்கே வந்து தொகுத்து கொடுத்துருக்காங்க. ஒன்று என்னென்னு பார்ப்போம். தமிழ் வரலாற்று குறிப்பு ஆவணங்களில் முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு பெயர் வந்து ஆனந்தரங்கன். ஆனந்தரங்கம் அப்படிங்கிறவர் யாருன்னா நாட்குறிப்பு நிறைய எழுதி வச்சு இவருடைய நாட்குறிப்புகள்லேருந்து தமிழகத்தினுடைய வரலாறை நம்ம நிறையவே தெரிஞ்சுக்கிறோம். அதனால் தமிழ்நாட்டின் வரலாற்று குறிப்பு ஆவணங்களில் முக்கியமாக இருக்க வேண்டிய பெயர் ஆனந்தரங்கம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஒன், தமிழ்நாடு ஆவண காப்பகம் என அழைக்கப்படும் சென்னை பதிவாளர் அலுவலகம் சென்னையில் அமைந்துள்ளது. தமிழ்நாடு ஆவண காப்பகம் வந்து எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்குது. அது சென்னை பதிவாளர் அலுவலகம் அந்த இடத்துல தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், போர்த்துகீச இளவரசர் ஹென்றி பொதுவாக மாலுமி ஹென்றி என்றே அழைக்கப்பட்டார். ஏன் அவர் அப்படி அழைக்கப்பட்டார் அப்படின்னா இவருக்கு வந்து கப்பல் ஓட்டுறதுல ரொம்பவே வந்து திறமைசாலியாக இவர் இருந்தார். அதனால இவரை வந்து மாலுமி ஹென்றி அப்படின்னு அழைத்தார்கள். பிரான்சிஸ் டி அல்மொய்டா நீல நீர் கொள்கை அப்படின்னு ஒரு கொள்கையை பின்பற்றினார். பிரான்சிஸ் டி அல்மொய்டா வந்து நீல நீர் கொள்கை அப்படின்னு ஒரு கொள்கையை பின்பற்றினார். என்னுடைய பல வீடியோக்களில் இதை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோக்கள் எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. இந்த லெசன்லேருந்து தான் அதில் வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் மட்டும் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். முகலாய பேரரசு ஜஹாங்கீர் சூரத்தில் வர்த்தக மையம் அமைக்க ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி 1613 அனுமதி வழங்கினார். முகலாய பேரரசு ஜஹாங்கீர் வந்து
ஆங்கிலேயர்களுக்கு வர்த்தக மையம் அமைக்கிறதுக்கு முதலில் அனுமதி வழங்கிய ஆண்டு 1613. முதலில் வர்த்தக மையம் ஆரம்பிக்கப்பட்ட இடம் வந்து சூரத் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி 1664 கால்பர்ட் என்பவரால் உருவாக்கப்பட்டது. அப்போ பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி யாரால் உருவாக்கப்பட்டது? கால்பர்ட். எந்த வருஷம்? 1664. நெக்ஸ்ட் ஒன், பாண்டிச்சேரி பிரான்சின் மிக முக்கியமான ஒரு வளமான குடியேற்றமாக விளங்கியது. ஏன் அப்படின்னா நிறைய வந்து பாண்டிச்சேரியில் தான் நிறைய வர்த்தகங்களை வந்து அவங்க செஞ்சாங்க. அதனால் அந்த இடம் அவங்களுக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, அவங்களுடைய ஆளுமை அதிகமாக இருந்த ஒரு இடமாக இருந்துச்சு. அந்த பாண்டிச்சேரியோட பிரான்ச் ஆளுநராக கடைசியாக இருந்தவர் வந்து டூமாஸ் அப்படிங்கிறவர் தான் இந்த பாண்டிச்சேரியில் கடைசியாக இருந்த ஆளுநர். பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியின் சார்பாக இருந்த ஆளுநர் வந்து இவர் தான்.